ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் காலிஃப்ளவர் சில்லி தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள். இவர் கடந்த 21 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். சகோதரி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக கொடைக்கானல் கிளை நிலையத்தில் பொறுப்பு சகோதரியாக சேவையாற்றி வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நேர்களுக்காக என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? இன்னைக்கு காலிஃப்ளவர் சில்லி செய்ய போறோம் சிஸ்டர். இது ரோட்டோர கடைகளில் விற்கும். குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 பூ, மைதா 1 கப், கரம் மசாலா அரை டீஸ்பூன், இஞ்சி துருவியது 1 சிறிய துண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. காலிஃப்ளவர் நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன பூ, ஒரு சின்ன சின்ன பீஸாக இதை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு மைதா எடுத்திருக்கிறேன். கரம் மசாலா தேவைக்கேற்ப, 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் 2 ஸ்பூன் தேவைப்படும். அரிசி மாவு 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்றாறு போல் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையான மாவெல்லாம் போட்டுடலாம். மைதா மாவு போட்டோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த இதுக்கு மாவுக்கு காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி, இஞ்சி நல்ல டைஜஷன் கொடுக்கக்கூடியது, இஞ்சி சேர்த்துருக்கு. இது மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்றாற் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொதுவாக காலிஃப்ளவர் சில்லினாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். ஆமாம் சிஸ்டர், விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லா மாவும் இதில் ஒட்டுற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சிஸ்டர், காலிஃப்ளவர் பக்கோடா வேற, சில்லி வேறங்க சிஸ்டர்? பக்கோடாங்கிறது கடலை மாவு சேர்த்து செய்வாங்க. இந்த சில்லிங்கிறது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். கடைகளில் இந்த கலர் வர்றதுக்காக கலர் பொடி போடுவாங்க. நீங்கள் இதில் ஆட் பண்ண கலர் பொடி நான் சேர்க்கலை. நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக பொடி சேர்க்காம செஞ்சேன். இப்போது நம்ம தண்ணி தெளித்து தான் இதை பிசையணும். அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது. சிஸ்டர், சொர்க்கத்தில் தேவர்கள் குறைவாக தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாங்க சிஸ்டர்? இந்த கேள்வியில் முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல சொர்க்கம் எங்கே இருக்குது? சொர்க்கத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா?
எங்கே இருக்கு தெரியுமா உங்களுக்கு சொர்க்கம்? சொர்க்கம்னா மேல இருக்குன்னு சொல்றாங்க சிஸ்டர். சொர்க்கங்கிறது இதே பூமியில தான் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில், அதாவது 5000 வருஷத்துக்கு முன்பு சொர்க்கம் இங்கே தான் இருந்துச்சு. அதில் தேவர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொர்க்கம் மேலெல்லாம் கிடையாது, வேற எங்கேயுமே கிடையாது. இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. இப்போ இதே பூமி பழசாயிடுச்சு. பழசானதுனால இதை நரகம்னு சொல்கிறோம். சொர்க்கம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது புதுசாக இருக்கும்போது சொர்க்கமாக இருந்துச்சு. இன்னொன்று, தேவர்கள் வந்து ஏன் கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, மன நிறைவோடு இருக்கிறாங்க. சொர்க்கம்னாலே அதுதானே, எல்லாரும் ஆசைப்படுறது சொர்க்கத்துக்கு போனால் சந்தோஷமா இருக்கலாம், மன நிம்மதியோட இருக்கலாம். இப்போ நாம கூட பாருங்க, நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்னா பசியே நமக்கு எடுக்கலாம். சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அளவா நம்ம சாப்பிடுவோம், சாப்பாடு எடுக்காது. அதனால தேவர்கள் சந்தோஷமா இருக்கிறதுனால அளவா சாப்பிட்றாங்க, கம்மியா சாப்பிட்றாங்க. அவங்கள ஆத்மாக்குள்ளார சக்தி இருக்கிறதுனால உடல்ல இருந்து அவங்க சக்தி எடுக்கிறது கிடையாது. அதாவது ஆத்ம சக்திங்கிறது மனோசக்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மகிட்ட அந்த சக்தி இல்லாத காரணத்தினால நம்ம சாப்பாட்டுல சக்தி நிறைய இருக்குதுன்னு நினைச்சிட்டு, இல்ல நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டா நிறைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம். சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னாலே அளவான சாப்பாடு போதும். அளவான சாப்பாடுலயே வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிரும். அதனால தேவர்களுக்கு சாப்பாடு தேவையில்லைங்கிறது இல்லை, அவங்களும் சாப்பிடுவாங்க, ஆனா கம்மியா எடுத்துக்குவாங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருக்குது. இப்போ இது நம்ம பிசைஞ்சிட்டோஸ்ட்டு எல்லாத்துலேயுமே மாவு ஒட்டிடுச்சு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். ஊறினா அதில் உப்பு காரம் எல்லாம் காலிஃப்ளவரில் இறங்கிடும். சரி ஸ்ரீ, இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறத்துக்குள்ளார நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இது பொரிச்சு எடுக்க தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நீங்க சமைக்கும் போது எப்பயுமே அந்த மலர்ந்த முகத்தோட இருந்து சமைக்கிறீங்களா சிஸ்டர்? இதோட ரகசியம் தான் என்ன? சமைக்க போறதுக்கு முன்னாடி நம்முடைய மனநிலையை எப்பவுமே செட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா சமையலுங்கிறது ஒரு கலை. சும்மா நம்ம அரிசி பருப்பு போட்டோம் வேக வச்சு எடுத்துட்டு ஒரு கடமையேன்னு கொடுக்கக்கூடாது. அதுல ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றவங்களுக்கும் அதை வேண்டா வெறுப்பா சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம சமைக்கும் போது விரும்பி சமைக்கணும். ஏன்னா சமையலுங்கிறது ஒரு கலை. சொர்க்கத்துல 16 கலைகள் நிறைஞ்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல சமைக்கிறதும் ஒரு கலை தான். அதை விரும்பி நாம ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும் போதும் சரி, அதை நம்ம ரசிச்சு அதை செய்யும் போது, விரும்பி செய்யும் போது, அன்போட செய்யும் போது, பொறுமையா செய்யும் போது, பார்த்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா, மன நிறைவோடு செய்யும் போது, இன்ட்ரெஸ்டோட செய்யும் போது அது தானா வந்துடுது. யாருக்கு சமையல் பிடிக்கலையோ அவங்களுக்கு தான் முகத்து. ஏன்னா கண்டிப்பா நம்முடைய சாப்பாட்டுல நம்முடைய உணர்வுகளும் போய் கலந்துடுது. நம்ம அன்பா சமைச்சோன்னா சாப்பிட்றவங்களுக்கும் அந்த அன்புங்கிறது ஏற்படும். பொதுவாக நம்ம வீட்டில் கூட எல்லாருக்குமே அம்மா சமையல்னா ரொம்ப பிடிக்கும். பொதுவாக கணவன்மார்கள்லாம் கூட சொல்லுவாங்க, எங்க அம்மா கைப்பக்குவம் உனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அம்மா தன்னுடைய குழந்தைங்களுக்காக ஒரு சமையல் மட்டும் இல்லை, அன்பா சமைப்பாங்க. அந்த அன்பு சேர்றதுனால தான் அம்மா சமையல் அப்படின்னா எல்லாருக்குமே. அம்மா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் செய்வாங்க. ஏதோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுதான் அவசரத்துக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அன்பு இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்ப நாம கூட அன்பா சமைச்சோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும். தேவர்களுக்கு கூட எல்லார் மீதும் அன்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அவங்க யாரையும் வெறுக்கிறதுலாம் இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு சாப்பாடு கம்மியா தேவைப்படுது. நேசிக்கிறதும் கூட அது ஒரு விதமான கலை தான். அது இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, பொரிச்சு எடுத்துறேன். இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி உப்புலாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுத்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது.
அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சில நேரம் அது பக்கோடா மாதிரி கூட போயிடும். அது இன்னும் கலர் பொடி போட்டு பண்ணால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது சாயந்தர நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக காயெல்லாம் பிடிக்காது. இப்போ பொரியல் பண்ணி கொடுத்தாலோ இல்லை குழம்புல போட்டாலோ அவங்க சாப்பிட மாட்டாங்க. நமக்கும் கூட இதை அவங்க சாப்பிட மாட்டுறாங்களே அப்படிங்கிற கவலை இருக்கும். அப்புறம் சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, பொரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இது ஒரு பக்கம் எந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சோடா மாவுலாம் கூட போடணுங்கிறது அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே போதுமானது. இது வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி வந்துருக்கு. சிஸ்டர், பொதுவாக எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடானாவே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் காலிஃப்ளவர் சில்லி பண்ணி கொடுத்துருக்கீங்க. நல்லா மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு நேர்களுக்காக நல்லா மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் சில்லி செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சிஸ்டர். காலிஃப்ளவர் சில்லி செய்முறை: ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்பு, கரம் மசாலா, இஞ்சி, மிளகாய்த்தூள் ஆகியவற்றை சேர்த்து கலந்து கொள்ளவும். இதனுடன் நறுக்கிய காலிஃப்ளவரை போட்டு காலிஃப்ளவரில் மாவு ஒட்டும்படி பிசையவும். பின் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து பிசையவும். காலிஃப்ளவரில் மாவு ஒட்டும்படி நன்கு பிசைந்துவிட்டு 10 நிமிடம் வரை ஊற வைக்கவும். அதன்பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வைக்கவும். எண்ணெய் சூடானவுடன் காலிஃப்ளவரை உதிரி உதிரியாக எண்ணெயில் போடவும். பின் 2 பக்கமும் வெந்து பொன்னிறமாக வந்தவுடன் காலிஃப்ளவரை எடுத்துவிடவும். இப்போது முறுவலான ருசியான காலிஃப்ளவர் சில்லி தயார். என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று வீட்டிலே காலிஃப்ளவர் சில்லி நல்ல மொறுமொறுன்னு செம்ம டேஸ்டோட எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காமிச்சாங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.